ஹாய் காய்ஸ்! இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா, சிஎஸ் மேட்ச் விளாட போறோம். ரொம்ப நாள் ஆச்சு சிஎஸ் மேட்ச் விளாண்டே. எப்பவும் பிஆர் மேட்ச் இல்லாட்டி விளாடுறதே இல்ல. சரி இன்னைக்கு சிஎஸ் மேட்ச் போவோமேன்ட்டு சிஎஸ்க்கு ஸ்டார்ட் பண்ணி உள்ள போயிட்டேன். இப்பலாம் விளாட போர் அடிக்குது. பிஆரே விளாட நல்லாவே இல்லைன்னா பார்த்துக்கோங்களேன். ஃபர்ஸ்ட்லாம் சிஎஸ், பிஆரும் மாற்றி மாற்றி விளாண்டு ஹீரோ லீக் தொடர்ந்து அடிப்பேன். இப்போலாம் அந்த மாதிரியே இல்லை. எடுத்தோடனே இந்த கன்னா எடுத்தேன். இங்க ஒருத்தன் வரான். இன்னும் சாக மாட்டுக்கான். இந்த பவர் வேற போட்டுதான்வோ. அது போட்டா வேற பவரு. நான் அப்புறம் ஹெல்த் நிறைய இருக்கு. அப்பாடா எப்படியோ செத்துட்டான். இந்த மேட்ச் எப்படியாச்சும் ஏஸ் அடிக்கணும். கரெக்டா கீழே தூக்கி போட்டேன். இங்க ஒருத்தன் நாக்கு. இன்னும் ரெண்டு பேர் தான். இவனும் நாக்கு. இன்னும் ஒருத்தன் தான். கீழே எடுத்துருவான் ஸ்டாப் பண்ணிட்டு. இன்னொருத்தங்க அழகா இந்த ரவுண்டு ஜெயிச்சிடலாம். இந்தா இங்க இருக்கான். ஐயோ இது வேற கரெக்டா பண்ண முடியும். அழகா ஏஸ் அடிச்சிருக்கான். ஏஸும் போயிட்டு இவன் அடிப்பானா? 29 ஹெல்த் வச்சுட்டு என்னத்த விளாடுவான்? டக்குன்னு மெடிக்கெட்டு போடுறா. மண்டைய பாரு. மேல நிற்கான். அழகா அடிச்சான். அமௌண்ட் போட்டான். எப்படியாச்சும் இவனை அடிச்சு அமௌண்ட் போட்டே ஆகணும். இந்த சவுண்டு வேற கொஞ்சம் நான் பேசுற வாய்ஸ் வேற சரியா கேட்காது. அதனால சவுண்ட் ஆஃப் பண்ணுவேன். MP40 எடுக்கலாம் பார்த்தா அதுக்கு வேற காசு பத்தலை. சரி பைசானாச்சும் எடுப்போமேன்ட்டு எடுத்தாச்சு. கண்டிப்பாக மேலே தான் ஒருத்தன் வருவான். மேலேயே 3 பேர்கிட்ட வருவானோ. எங்கேருந்து அடிப்பானே தெரியாது. ஒருத்தன் முன்னாடி இருப்பான். இன்னொருத்தன் இந்த உடஞ்சி போன இடத்துல வந்து நிற்பான். இந்த சொன்ன மாதிரியே ஒருத்தன் வந்து நிற்கான். இது என்னது? அப்பாடா நாக்கு அடிச்சாச்சு. ஒருத்தன் நாக்கு. இன்னும் 3 பேர் அடித்தா ஏஸ் அடிக்கணும். எங்கே இருக்கோம்? இங்கே ஒருத்தன் அழகாக அடிக்கணும். கரெக்டாக ஏம் வேறு லாக் ஆகுது. எங்கே இருந்தோ வரானோ. அவ்வளோதான், இந்த ரவுண்டு போச்சா? இவன் அடிக்க மாட்டான். சரியான ஆஃப்லைன் பாட்டாக இருக்கானோ. இந்த மேட்ச் எப்படியாச்சும் MP40 எடுத்துடணும். நெட்டு வேறு அப்பப்போ லோட் ஆகுது. எப்படியோ MP40 எடுத்தாச்சு. இன்னைக்கு நம்ம தானே MP40 கிங்கு. நம்ம அடிக்கிறது தான் இனிமேல். அழகா இந்த மேட்ச் ஈஸியாக ஜெயிக்கலாம். போச்சு. ரிட்டர்ன் விட்டுட்டேன். சரி பைசானே நல்லா தான் அடிக்கும். அதை வச்சு இந்த ரவுண்டு அடிச்சிடும். ஆல்ரெடி 2 பேர் நாக்கு. ஒருத்தன் இன்னொரு தெரிஞ்சுட்டானோ. MP5க்கு ஸ்கின்னே இல்லை. ஆனால் நல்லா தான் அடிக்கும்னு நினைக்கேன். ரொம்ப நாள் ஆச்சு அது வேற எடுத்து. MP5 சவுண்டு வேறு அப்பப்போ லேக் ஆகுது. சவுண்டுங்க வேறு ஃபோனு வேறு அப்பப்போ லேக் ஆகுது. இனிமேல் சவுண்டு கொஞ்சம் நல்லா கேட்கும்னு நினைக்கிறேன். நான் மட்டும்தான் இருக்கணும். கீழே வந்துட்டேன். இது வேறு நான் பேசுகிறது அப்பப்போ லேட்டாக கேட்கும்.
அடிக்கலாம் பார்க்கணும். லாங் ரேஞ்சே இல்லை, ஷார்ட் ரேஞ்சு தான் இருக்குது. எங்கேருந்து அடித்தான்? ஒவ்வொரு இடத்துலையும் உட்காந்துக்கணும். இவன் தானே அமௌண்ட்டு போட்டான். 3க்கு முட்டையா? இந்த மேட்ச் ஜெயிப்போமா மாட்டோமா? காமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்பாடா MP40 மறுபடியும் கிடச்சிட்டு. இனவன் நம்ம தான். MP40 கிங்குனாலே நம்ம தானே. நம்ம மட்டும்தான் 5 கில்லு, மித்தெல்லாம் 1. அவனும் 7, 3, 2. ஏதோ சப்போர்ட் பண்ணுதானோ. இங்கே ஒருத்தனும் சப்போர்ட் பண்ண மாட்டேங்கானோ. ஒன்று மேலே நிற்பானோ, இல்லாட்டி கீழே இருந்து வருவானோ. கிரெனேட்டை குக் பண்ணி போகணும். அங்கே மேலே வரைக்கும் போகல. க்ளோவால் போட்டு ரெஸ்ட் பண்ணுவோமா? கீழே இருப்பானோ, அந்த வந்துட்டான். இந்த இவன் தான் நம்மளை அமௌண்ட்டு போட்டான். இவன் நாக்கு கில்லும் எடுத்தாச்சு. இந்த இன்னொருத்தன் இது வேறு அப்பப்போ லேக் ஆகிடுது. 2 நாக்கு. இன்னும் 2 பேர் எங்கே இருக்கானோ? எங்கே இருந்து அடிக்கும்? ஜஸ்ட்டில் மிஸ்ஸு. அங்கே நிற்கும். எங்கே நிற்கானோ தெரிய மாட்டேங்குது. புல்லட்டும் லாக் ஆக மாட்டேங்குது. ரஷ் பண்ணி போவோம். எங்கே நிற்கான் தான்? இங்கே ஒருத்தன் நிற்கான். சாவும் மாட்டுக்கானோ. அப்பாட ஒருத்தன் முடிச்சாச்சு. இன்னும் ஒரே ஒருத்தன் தான். அடித்த ஏசு எங்கே இருக்கான்? அவனும் இடத்துக்கே போயிட்டானோ. இந்த மேலே நிற்கான். ஐயோ கிரனேடு போட்டான். அப்பாடா ஏசு அடிச்சாச்சு. அமௌண்ட்டு தான். இனிமேல் ஏன் சொன்னோம்ல, MP40 கிங்குனாலே நம்ம தான். 10 லைக்கு. அவனாலே நம்மளை பாராட்டு தான். MP40 கிங்குனாலே நம்ம தான். இந்த மேட்ச் எப்படியாச்சும் பூய் அடிக்கணும். இந்த ரவுண்டில் இன்னொரு எஸ் இருக்குமா என்ன? இங்கே கண்டிப்பாக ஒருத்தன் வருவான். இன்னொருத்தன் அங்கிட்டு எங்கேயாச்சும் நிற்பான். எங்கே நிற்கும்? இந்தா வெள்ளைச்சட்டை வந்துட்டு மேலே பட மாட்டேன். செத்துட்டான். எமௌண்ட்டு. சரி அமௌண்ட்டு போடலாம் பார்த்தா விருதா வேலண்ட்டா பண்ணிட்டேன். 1 டேப் பிடிக்கணும். போடு 1 டேப். 2 நாக்கு. இந்த மேட்ச்சு ஏசு வருமா என்ன? இதில் குதிக்கவே நம்மளுக்கு வராது. எங்கே நிற்கும்? இந்த இங்கே ஒருத்தர் ரஷ் பண்ணி வரான். அடிச்சோம்னா சக்கிலே போயிட்டோம். இது வேறு மேலேயும் படாது. 3 லெவல் தான் வச்சுருக்கேன்னா, அதனால் MP40 கொஞ்சம் மொக்கையாக தான் அடிக்கும். கில் எடுத்துட்டானா? ஏசும் போச்சு. சரி இவனையாச்சும் கில் எடுப்போம். ட்ரிபிள் கில். அமௌண்ட்டு போடு. கேட்குதா? இன்னும் இந்த ஒரு ரவுண்டு, அதுக்கடுத்து ஒரு ரவுண்டு ஜெயிச்சா நம்ம தான் பூயா. எப்படியோ ஜெயிக்கணும். பக்கத்தில் வந்து அவுட்டானா அசிங்கம். இது வேறு ரொம்ப நேரம் டைம் எடுக்குது. நெட்டு வேறு அப்பப்போ கிடைக்காது. எங்கே இருக்கான்? அந்த அங்கே ஒருத்தன் 2 பேர். இங்கே ஒருத்தன் இருக்கானோ. சரி ஏசும் இல்லையா? இன்னும் இவனை திடீர்னு நல்லா விளாடுதானோ. அங்கே ஒருத்தன் 2 பேர் இருந்தானோன்னா. எங்கே
மேலே இருக்கான். பார்த்துருவான். இன்னும் பார்க்கல. இது கிரெனேட் போடுதானே, பார்த்துட்டான் போல. போட்டாச்சு ஒருத்தன். இந்த புளி அவன் ஹூக்காங்க மாறினான். இது இல்லை போல், ஏமே காமிக்க மாட்டுது. எங்கே இன்னொருத்தன்? அதுக்குள்ளே அங்கே போயிட்டானோ? வேற ஒருத்தனா? சே, நல்ல டேமேஜ். இன்னொருத்தன் எங்கே போனானோ? MP40 எடுத்துக்குவோம். இந்த இருக்கான். கரெக்டாக க்ளோவர் போட்டான். செத்துருவானா? ஜஸ்ட்டு இவனை அடிச்சிடலாம். ட்ரிபிள் கில். எமௌண்ட்டு போடு. ஒருத்தன் போட்டதுக்கு நான் மொத்த டீமுக்கும் அமௌண்ட் போட்டுட்ருக்கேன். எல்லோரும் சொல்லுவீங்க, நீ கோப்ரா வச்சுருக்க நல்லா அமௌண்ட் போடுதான் எங்கேயோ. இது 3ஆம் லெவல் தான். எல்லாத்தையும் வாங்கியாச்சு. வேகமாக போகிறது. ஃபைனல் ரவுண்டு இல்லை ஜெயிப்பேனா மாட்டானா? அந்த அன்னைக்கும் ஒருத்தனாக்கு கிளியர் பண்ண பார்த்தா க்ளோவால் போட்டான். போச்சு. ரிவ்யூ பண்ணிட்டானா? அடிக்கான். எம்மாடி திடீர்னு வந்துட்டான். பவரை போட்டு ரெஸ்ட் பண்ணி அடித்தாச்சு. எப்படியோ இவன் தானே நான் அமௌண்ட் போட்டாச்சு. அதே மாஸ்க்கு, அதே ட்ரெஸ்ஸுக்கு. கிரெனேடு குக் பண்ணி போட்டு பார்ப்போம். சரி, ஒழுங்காக போடல. அடிச்சிடணும். ஒருத்தனாக்கு இன்னொருத்தன் ஓசிக்கில் அடிச்சிட்டான். இன்னும் ஒரே ஒருத்தன் அடித்தா ஏசுங்க பாரு. ட்ரிபிள் கில். போச்சு. எப்படியோ போய் அடித்தாச்சு. சரி காய்ஸ், மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மொத்தம் நம்ம எத்தனை கில் அடிச்சிருக்கோன்னா, வாங்க அப்படி வெளில போய் பார்ப்போம். 17 கில்லு. ஹிஸ்ட்ரியில் போய் பார்த்தா 17 கில்லு. மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டாட்டா, பாய்.